பாம்புடன் வாழுகின்ற அந்த ஐயா, பாம்புடன் பாம்பு இருக்கிற இடத்தை ஐயா காட்டுறதுக்காண்டி நாங்கள் நிற்கின்ற இடம் வவனியா மாவட்டம், இலங்கை வவனியா கனகராயன் குளம் தெற்கில் நிற்கிறோம். இந்த ஊரில் தான் வந்து பாம்போடு வாழ்கின்ற ஐயா இருக்கிறாரு. ஏற்கனவே வந்து காணொளி போட்டிருப்பேன், நிறைய பேர் கேட்டிருப்பீங்க பாம்பை காணலை என்று. இந்த ஐயா நிற்கிறார், வாங்க அந்த உண்மை தன்மையை வந்து பார்ப்போம். விதுடட் யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஐயாவை தேடி எப்படி வந்தேன்னு முதல்ல நாங்கள் காணொலியை ஆரம்பிப்போம். அவருடைய கிராமத்துக்குள்ள அப்படியே நாங்கள் வாகனத்தில் வருவோம். இலங்கையில் கனகராயன் குளம் என்ற ஊரில் நிற்கிறோம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதால் தான் இப்போ நாங்கள் மீசக்கார ஐயா வீட்டை வந்து போகிறோம். இங்கே இதில் வந்து அமிர்தம் ஹோட்டல் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து போனீங்க அப்படின்னு சொன்னால் புதூர் நாதம்பிரான் கோயில் இருக்கிறது. இப்போ நாங்கள் வந்து அமிர்தம் ஹோட்டலுக்கு முன்னால் இருக்கிற இந்த இதுக்கால போகிறோம். இந்த வளைவுக்குள்ளால அந்த ஐயாண்ட ஊருக்குள்ளே வந்து போகிறோம். ஒரு தனிமையில் ஒரு பயணம் என்னோட அப்படியே வாங்க. இப்போ நாங்கள் கிராமத்துக்குள்ளே இறங்க போகிறோம். யாழ்ப்பாணம் பாருங்க, 105 கிலோமீட்டர். இப்போ நான் நிற்கிற இடம் இப்படி போனால் யாழ்ப்பாணம், இதால் இங்கே இந்த பகுதிக்கு இந்த பக்கத்தால் போனால் வவனியா. ஓகே, இதெல்லாம் வந்து ஐயாவுக்கு ரோல் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருக்கிறேன். இதற்குள்ளே இருக்கிற அந்த காளி கோயில், அல்லவா 36 கோடியில் கட்டப்பட்ட காளி கோயில் என்று சொல்லி ஒரு காணொளி போட்டிருப்பேன். அந்த காணொளி எடுக்க வரைக்குள்ள தான் ஐயா மேரெல்லாம் சந்திச்சிருந்தேன். அதில் கிடைத்த அறிமுகம் தான் உண்மையிலேயே பாம்புடன் வாழுகின்ற அந்த ஐயா, மீசக்கார ஐயா. அந்த காணொளி போட்டு யாரும் நம்பையில் பாம்போட வாழுகின்ற ஐயாவை வந்து சந்திக்க போகிறேன். காலை இப்பொழுது 8:57 வந்துட்டோம். அந்த காளி கோயிலுக்கு போக வேண்டாம், இதால் தான் போகணும். மீசக்கார ஐயா என்ன ரியாக்ஷன்ஸ் பண்ணுவாரோ தெரியல. பாம்போட வாழுகின்ற ஐயா, அவர் எப்படி அந்த பாம்போட வாழ்கிறாரு, அது வந்து நாகப்பாம்பு அப்படி என்று சொல்லினோம். பல வருஷங்கள் அவர்கள் பாம்போட வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அதில் நிறைய கதை சொன்னார். போன முறை காணொலியில் வந்து இந்த பாம்போட எப்படி வாழ்கிறாரு அது சார்ந்த விடயங்கள் வந்து நான் சரியாக எடுக்கலை. உங்களுக்கு வந்து அந்த உண்மைத்தன்மையை காட்டுறதுக்காண்டி போய் கொண்டிருக்கிறேன். அன்னளவா வந்து ஒரு 2,50,000 பேருக்கு மேலே அவற்றை காணொலி பார்த்துட்டீங்க. இதில் நிறைய குறை என்னென்னு சொன்னால், பாம்போட வாழ்கிறத நீங்கள் காட்டல அப்படின்னு சொல்லி நிறைய குறை இருக்குது. இன்றைக்கு அந்த குறையை வந்து நான் தீர்த்து வைக்க போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்காண்டு பாருங்க. வயலெல்லாம் விதைச்சு அறுவடையெல்லாம் முடிஞ்சுது. இன்றைக்கு கொஞ்சம் மப்பு மந்தாரமாக இருக்குது, என்னென்னு தெரியல. பார்ப்போம். இப்போதான் விடிஞ்சு கொண்டு வருது. ஓய், என்னை கண்டுட்டு ஓடுறாரு ஒருத்தர். எங்க ஓடுறீங்க? சரி, நாங்கள் அப்படியே உள்ள போக போக இந்த வீதிகள் எல்லாம் உங்களுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். இதுதான் வந்து கிரவல் வீதி. இங்கால பாருங்க, இன்னும் சீராக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஐயா சொல்லியிருந்தார் உள்ளுக்க வந்து சீராக இருக்கும், கவனமாக வாங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் நான் இன்றைக்கு செருப்போடையே வந்துட்டேன். சில இடங்களுக்கு சப்பாத்தோடு தான் போவேன். அப்பா, உண்மையிலேயே உங்களுக்கு நான் சில நிலைமையில காட்டுறேன். இந்த வீதியால் போயக்குள்ள பாருங்க, இது பாருங்க, எல்லாமே வந்து சேராக இருக்கும் பாருங்க. இங்க இதெல்லாம் மந்தம். ஓகே, உள்ள போவோம், இன்னும் போவோம். நல்ல குருவி சத்தங்களும் ஏதாவது பறவைகள் தென்பட்டால் உங்களுக்கு காட்டுறேன். சரி, அப்படியே நாங்கள் ஐயாண்ட வீட்டுக்கிட்ட போயிட்டு காணொலியை தொடர்றேன். நீங்கள் பார்த்த ஏனையின் வீதியால் பயணித்து நாங்கள் அப்படியே ஒரு தேர் வீதிக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தா சிறிய கடை எல்லாம் இருக்குது பாருங்க. இங்கே வந்து இதால் தான் ஐயா போன முறை வந்து மீசக்கார் ஐயா எனக்கு பாதையை காட்டியிருந்தார். இன்று நாங்கள் அவர்கிட்ட நிறைய கதைகள் கேட்க போகிறோம். அந்த பாம்போட எவ்வளவு காலம் வாழ்றீங்கள், அந்த பாம்புன்ற கதைகளை வந்து கேட்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் பாம்பை பார்க்க போகிறோம்.
அதுதான் விடயமே. ஸோ அவற்றை வீடு இதில் கிட்ட இருக்குது. நல்ல அமைதியாக இருக்குது இந்த இடம். பாருங்க மக்களே, நல்ல அமைதியாக இருக்குது. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. வீடை கண்டுபிடிச்சாச்சு. வீடை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கனகராயம் குளத்திலிருந்து அன்னளவா ஒரு 2 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 2.5 கிலோமீட்டர் உள்ளே வந்திருப்போம். இதுதான் ஐயா அந்த வீடு. ஸோ இங்கே தான் ஐயா வந்து பாம்போட வந்து வாழ்கிறாரு, மீசக்கார ஐயா. ஓகே, கேட்டெல்லாம் திறந்துருக்கு. படலை கேட். அந்த காலத்தில் இந்த கேட்டை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கேட்டுகள் எல்லாம் இல்லை. உள்ளே எப்படி சோழியாக வச்சுருக்காருன்னு பாருங்க வீட்டை. கஜு மரம், பாக்கு, புரோட்டன், தென்னை, கொய்யா. இதுதான் கிராமத்து வாழ்க்கை. ஏற்கனவே காணொளி போட்டிருப்பேன்னு பார்த்துருப்பீங்க. நீண்ட நாளாக ஐயாட்ட வந்து இந்த பாம்பு கதையை கேட்கணும்னு சொல்லி வந்திருப்பேன். ஸோ இதான் ஐயா அந்த வீடு. எல்லாம் கூட்டி நீட்டாக வச்சிருக்கிறேன். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? என்னோட பார்வையாளர்கள் உங்களை கேட்டபடி. ஸோ ஐயா எல்லாம் வித்தியாசமா இருக்கு. நான் முதல் வரைக்கும் இல்லை குரோட்டன் எல்லாம் நின்றது நுழம்பு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? இந்தாங்க ரோல் வாங்கிட்டு வந்தேன் நான். அப்படியே இருக்கிறீங்களே மீசக்கார ஐயா. மீசக்கார ஐயா நல்லா இருக்கு உங்க இடம். இன்றைக்கு எனக்காக கொஞ்சம் வர்ண பகவான் அப்படியே மப்போட இருக்கிறார் பாத்தீங்களா. நான் முக்கியமா வந்தது போன முறை வந்து இந்த நீங்க பாம்போட வாழ்றத வந்து சொல்லியிருந்தேன். இந்த யாரும் நம்பல. இன்றைக்கு அதை வடிவா கேட்கணும்னு சொல்லி வந்திருக்கிறார். எனக்கு அதை இன்றைக்கு வடிவா சொல்லுங்க. ஓகே மக்களே, நாங்கள் ஐயா என்ற வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து ஐயா என்ற வீடு. வீடை பாருங்க, ஒரு வித்தியாசமா இருக்கும். இல்லை முன்னுக்கு பாருங்க டிராக்டர் பெட்டி. ஐயா தன்னுடைய அந்த பாம்போடு வாழ்கின்ற வாழ்க்கை முறையில் சொல்லுகின்ற முக்கியமான விடயம் உயிர் தெய்வத்தை வழிபடுகின்ற வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்றாரு. உயிரோடு இருக்கின்ற ஒரு தெய்வ வழிபாட்டு முறை. உண்மையிலேயே அது உண்மைதான். அதான் நாகர் வழிபாடு, நாக பாம்புகளை வழிபட்ட ஒரு வழிபாட்டு முறை. ஓகே, வாகனத்துல வந்து நாங்கள் ஐயாவினுடைய வீட்டுக்கு வந்துட்டோம். வீடை பாருங்க, எவ்வளவு ஒரு அமைதியான இடம். எங்கள் ஐயா வந்து இப்ப இந்த பாம்பு இருக்கிற இடத்தை வந்து காட்ட போறாரு. அது மட்டும் இல்லை, அது சார்ந்த அவருடைய உறவினர்களே கேட்டார்களாம், பாம்போடு ஐயா வாழ்றாரா அப்படி என்று சொல்லி. அதுக்குரிய விளக்கத்தை வந்து ஐயா சொல்ல போறாரு. ஐயா காலை வணக்கம். இந்தாங்க ஒலி வாங்கிய பிடிங்க, கதையுங்கோ. இல்ல என்னன்னு சொன்னா, முதல்ல ஐயாவனா மீசக்கார ஐயான்னு செல்லமாக அழைப்பேன். ஐயாவுடைய பெயர் தர்மபாலன் ஐயா. அவர் கனகராயம் குளம் தெற்கு, இந்த கிராமத்தினுடைய பெயர் என்ன ஐயா? உண்மையிலேயே ஐயா அந்த வீட்டை பாருங்க, எல்லாம் உடைய பாக்கு மரம், வேப்ப மரம், நெல்லிக்காய் மரம், மாடுகள் எல்லாம் வளர்க்கணும். சரி, இப்ப நாங்கள் ஐயா அந்த வீட்டுக்கு வாசல்ல இருந்து மிக அருகில தான் அந்த பாம்போடு அவருடைய வாழுகின்ற அந்த வாழ்க்கை முறை இருக்கிறது. ஸோ பாருங்க, நாங்களும் அப்படியே செருப்பெல்லாம் கலட்டிட்டு அப்படியே போறோம். போன முறை காணொலியில வந்து நான் வடிவா வந்து இந்த விடயத்தை வந்து கேட்கல, சாதாரணமா விட்டுட்டு போயிட்டேன். ஸோ அதை தலைப்பா போட்டுட்டேன். ஐயா சொல்லுங்க, இந்த பாம்போட நீங்க உண்மையா வாழ்றீங்களா இல்லையா? பாம்புன்றது இருக்குது, ஆனா நாங்கள் நெடுகளும் காண முடியாது. அப்ப பால் பழம் வச்சால் அவர் குடிச்சிட்டு போவார். பயந்து போய் பார்த்தால் பால் பழம் இருக்காது. அப்படியான ஒரு இதுல தான் நாங்கள் தான்றோம். இந்த பாம்போட நாங்கள் வாழ்றோம்ன்றது இல்லை, ஆனால் அவரை வச்சு ஆதரிக்கிறோம். எத்தனை வருடமாக அந்த பாம்புக்கும் உங்களுக்குமான உறவு இருக்கிறது? சாதாரணமாக ஒரு 20-25 வருஷம். 25 வருடமாக அந்த பாம்புக்கும் உங்களுக்குமான இருக்கு. இதுதான் அந்த ஐயாவினுடைய அந்த பாம்பு இருக்கின்ற இடம். அது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஐயா வந்து எப்படி அதை ஆதரிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு சிறிய ஒரு ஆலயம் அமைத்து அதிலே வைரவர் சூலம் வைத்திருக்கிறாரு. அப்படியே சிறிய அதாவது கற்களை வைத்து வணங்குகின்ற முறை, இந்த முறைகள் எல்லாம் அவங்களுடைய ஆதி காலத்து முறைகள். அப்படியே எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிறிய கொட்டில், இதுலேயும் வந்து பாருங்க கற்களை வைத்து வழிபடுகின்ற நம்பிக்கை ரீதியான ஒரு வழிபாட்டு முறை. இதெல்லாம்
கிராமிய வழிபாட்டு முறை. இந்த வழிபாட்டு முறையெல்லாம் இப்போ அழிஞ்சிட்டுது. அதுல பட்டெல்லாம் கட்டியிருக்கிறாரு பாருங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப நாங்கள் வந்து இதுல இருந்தே சொல்லுங்க ஒரு அந்த இடத்தை காட்டுறேன். என்ன இடம்? பாம்பு அவற்ற இடம். ஸோ இப்ப என்னன்னா அந்த பாம்பு இருக்கிற இடத்த ஐயா காட்டுறதுக்காண்டி போய் கொண்டிருக்கிறாரு. போற வழியெல்லாம் பாருங்க, அப்படியே மாடு வந்து நிக்குது. காய் நல்ல குட்டி கண்டு குட்டி வந்து இப்பதான் இவர் போட்டிருக்கிறாரு போல. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே பாருங்க, மிக பெரிய ஒரு வேப்ப மரம். அதுல வந்து அந்த பாம்பு இருக்கிற இடம் இதுதான். நிறைய பேர் போன முறை போட்ட காணொலியில வந்து நம்பையில சாதாரணமா அந்த விஷயத்த சொல்லி போட்டேன், பாம்புடன் வாழும் ஐயா அப்படி என்று சொல்லிட்டு. அது உண்மை கதை தான், அது உண்மைதான். இங்கதான் அவர் இருக்கிறாரு. இதுக்கால போய் இதுக்கால அவர் உள்ள போற இடம், இதால அப்படியே வெளியில வர இடம். ஸோ அப்படியே நீங்க அந்த முன்னுக்கு வந்து பார்த்துருப்பீங்க, கோயிலுக்கு முன்னுக்கு நின்றுப்போம். இப்போ நாங்கள் அப்படியே வெளியில இருக்கிறோம். ஐயா பூவெல்லாம் வைத்து வணங்குவாரு. இதுக்கு ஒரு வரலாறு சொன்னார் ஐயா. என்னன்னு சொன்னா, ஐயா வந்து அந்த வயல்களுக்கு போகின்ற பொழுது, காடுகளுக்கு செல்கின்ற பொழுது வணங்கிட்டு செல்வார்கள். அந்த வரலாறு ஒரு எனக்கு திரும்பி இருக்கா சொல்லுங்க ஐயா. அது நாங்கள் இப்ப எங்க போகிலும் எங்களுக்கு தெய்வங்கள் தான் தோணு. நாங்கள் இப்ப இரவில போகும்போது இவைகளை வணங்கி எங்களுக்கு ஒரு தீங்கும் பெறக்கூடாண்டு அவைகளை வணங்கித்தான் நாங்கள் செல்வோம். சென்றால் எங்களுக்கு அது இதாக இருக்கும். ஐயா இன்னொரு கதை ஒன்று சொல்லியிருந்தீங்க, இந்த பாம்பு இந்த பொத்துக்குள்ள வந்து யாரோ சிறுவர்கள் விளையாடினதாகவும் கனவில வந்து பாம்பு கொத்தியதாகவும். அதே மாதிரி எங்கட மக்களுக்கு சொல்லிவிடுங்க. அது அங்க அவர் வந்தா இதுக்குள்ள உடும்பு போனது. உடும்பு போனால் இவர் தடியை விட்டு இடிச்சிருக்கிறார். இடிச்சு போட்டு போய் அவர் இதுக்குள்ள தடியை விட்டு இடிச்சிருக்கிறார். இதுக்குள்ள தடியை விட்டு இடிச்சிருக்காரு. கடவுளே. இடிச்சு போட்டு போய் படுத்திருக்கு. இந்த இடம் தான் படுத்திருக்க அவரு கனவுல சொல்லுங்க, கனவுல கொத்த அப்படி பாம்பு வாடுறது, அவருக்கு மேலே ஏறுறது, அப்படி இப்படி அவர்கிட்ட விளையாட்டை காட்ட துவங்கிட்டு பெந்தவர் பயந்து போய் உடனே கற்பூரங்கள் வேண்டி கொண்டு வந்து கொளுத்தினவர். என்ன இப்ப நாங்கள் கதைக்கிறதும் உள்ளே இருக்கிற பாம்புக்கு சில வேலை இருக்கிறாரா இல்ல அங்க வேற எங்கேயும் இருக்குது இல்ல மேய்ச்சலுக்கு போடுங்க. அவர் ரெண்டே தொழிலுக்கு போகத்தானே. நீங்க இதுவரை கண்ணால பார்த்தது இல்லையா? கண்டிருக்கிறோம். ஐந்தாண்டுல சந்தியாது. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாரும் சொல்லுவோம், கிளி இஞ்சதி உங்களோட பாம்பு வந்திருக்கு என்று கூப்பிட்டு சொல்லுவோம். சில வேலை இந்த ரோட்ல போயிருக்க கூப்பிட்டு தானே சொல்லுவோம், இஞ்சதி உங்களோட பாம்பு போகுதான். ஸோ ஐயாவினுடைய அந்த வெள்ளை நாகம் இந்த இடத்தால தான் அவர் வந்து போயிட்டு வருவாரு. அயல் வீட்டுக்காரர் எல்லாம் பார்த்துருக்கணும். இது அவருடைய வழி. இதுக்குள்ள வந்து இருக்கிறாரு. உண்மையிலேயே மரங்களுக்கு உள்ள வந்து பொந்துகள் இருக்கிறது வந்து அரிது. ஏன்னு சொன்னா பாம்பு வந்து அந்த மண் புத்துக்குள்ளதான் வாழும். ஸோ ஐயாவினுடைய நாகப்பாம்பு இதுக்குள்ளதாக இருக்கிறது. இப்போ ஐயா பார்த்து கனகாலம். ஸோ ஐயா வந்து இதான் வீடு வந்து மிக அருகில் இருக்கிறது பாருங்க. இதுல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரம் தான் பாத்தீங்கன்னா சொன்னா 20 அடியும் வரும். 20 அடியில தான் ஐயாவினுடைய அந்த வீடும் இருக்கிறது. ஸோ இதுதான் ஐயானுடைய அந்த பாம்போட வாழ்ற உண்மையான கதை. அவர் சிறுவயதுல இருந்து அந்த பாம்போட வந்து ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இப்ப பாம்பை பார்த்து அவர் நிறைய நாள் ஆகிவிட்டது. இப்பவும் அவர் கோயிலாக வைத்து ஆதரித்து கொண்டு இருக்கிறாரு. ஸோ இதுதான் பாம்போட வாழுகின்ற ஐயாவினுடைய அந்த கதை. ஸோ ஏற்கனவே காணொளி பார்த்த ஆக்களுக்கு வந்து இன்றைய தினம் நான் உறுதிப்படுத்திருக்கேன். இந்த கிராமத்துக்கு வந்துட்டு சாணியில காலம் மிதிக்காட்டிக்கு பிறகு என்னையா. ஸோ ஓகே, ஐயாவை சந்திச்சாச்சு, பாம்போட இருக்கிற கதையை கேட்டாச்சு. இப்போ நாங்கள் அப்படியே இந்த கிராமத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். அது ஒரு தனி காணொலியாக வரும். விதுடோட் யூடியூப் சேனல்ல முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயாவினுடைய கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காணொலி ஏற்கனவே நான் போட்டுட்டேன். அந்த லிங்கையும் வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இந்த ஐயாண்ட இந்த காணியை வந்து அப்படியே உங்களுக்கு காட்டியிருப்பீங்க, என்ன விவசாயம் செய்கிறார், எப்படியான வாழ்க்கை முறைன்னு சொல்லி. அதே மாதிரி திடீர்னு எடுத்த ஒரு காணொலி தான். முக்கியமா நாங்க பார்க்க வேண்டியது ஐயாவினுடைய கிணறு. நம்ம ரேக்கில் முட்டாம இருந்தது, இப்போ இங்க முட்டி இஞ்ச வந்துட்டுது. ஓகே, நன்றி ஐயா, பாசக்கார ஐயா, நன்றி. ஓகே மகளே ஐயா, நன்றி சொல்லி விடுங்க. நன்றி. அடுத்த காணொலி உங்களை நான் சந்திக்கும் பிறகு என்று உங்களை